இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கும்போது பாஸ்போர்ட் எடுத்துக்கணும், வீசா எடுத்தாச்சா, வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத 3 தடவை 4 தடவை எவ்வளோ தடவை செக் பண்ணாலும் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் செக்இன் முடிஞ்சு ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் இருக்கிற டென்ஷன் ஐயோ சொல்லி மாளாதுல. இந்த கதையில் 55 வயசு லேடி ஒருத்தங்க ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். என் பொண்ணு வெளியூரில் இருந்தா. அந்த ஊரை விட்டு நம்ம வரத்துக்குள்ளே நம்ம அம்மாவை கூட்டின்னு போய் அங்கே எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு அவள் ஏற்பாடும் பண்ணியிருந்தா. ஆனால் நான் ஃப்ளைட்டிலெல்லாம் இது வரைக்கும் ஏறினில்லை. அந்த சூழ்நிலை நான் தனியாக போகிற மாதிரி தான் ஆச்சு. ஏன்னு கேட்டால் என் பொண்ணு 2வது பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. எங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் என்ஓசி எல்லாம் எடுக்கணுமேங்கிறதுக்காக அவரும் என்னை கூட கூட்டின்னு போக முடியல. நான் தனியாக தான் போனேன். எனக்கு ரொம்ப உள்ளூர ரொம்ப பயமாக தான் இருந்தது. வழக்கம் போல் ஃப்ளைட்டில் ஏறின உடனே என்னெல்லாம் அங்கே ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நடந்தது. அப்பாடா ஒரு வழி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்தா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா. சொல்லுங்க அப்படின்னு. அவள் உடனே சொன்னால், இந்த மாதிரி என்னோட ஒரு லக்கேஜ் ஒன்று நீங்கள் கொண்டு நீங்கள் உங்களோடதோடு போட்டுக்க முடியுமா? உங்கள் கிட்டக்க லக்கேஜ் ஒன்றுமே இல்லையே. என் பொண்ணு என்கிட்டக்க சொன்ன ஒரே இது என்ன கேட்டால், நீ ஏறினியானா உங்ககிட்டக்க நிறைய பேர் லக்கேஜ் எல்லாம் கொண்டு உங்ககிட்ட கொடுப்பாம்மா, ஆனால் அது மட்டும் நீ அலோவ் பண்ணிக்காத. ஏன்னா அவள் லக்கேஜில் என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது. என் பொண்ணு எனக்காக பாவம் அவளை ஒரு பேகு வாங்கி கொடுத்தது கூட ஹேண்ட்பேக்கில் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப்பு கூட இல்லாமல் பார்த்து வாங்கி கொடுத்தா. ஏன்னா யாராவது அந்த பேகுக்குள்ளே ஏதாவது போட்டு அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவ்வளோ அழகாக அவள் அதை பார்த்து பண்ணினான். அதனால நான் என்ன சொன்னேன், சாரி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு உடனே கோபம் வந்துடுது. உடனே அவள் என்ன சொன்னான்னா, பரவாயில்ல நீங்கள் எப்படி போயிடுறீங்க பார்க்கலாம் அப்படின்னா. அவள் சொன்னது எனக்கு இன்னும் பயம் ஆகிடுது. நான் போனது அன்றைக்கி ரியாத்துக்கு போனேன். ஓ அங்கெல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு எனக்கு உள்ளூர் ரொம்ப பயமாகிடுது. அப்புறம் சரி எப்படியாவது நமக்கு கடவுள் ஒரு வழியை விடுவார் சொல்லிவிட்டு நாங்கள் உக்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு மாமி ஒரு குழந்தைக்கு அழகாக சாதம் ஊட்டின்ட்டு ஏதோ கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு என் மனசில் ரொம்ப நம்பிக்கை வந்துடுது. இவா நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு நான் அவகிட்டக்க போய் நானே உட்காந்துட்டு அந்த குழந்தைகளோட பேச ஆரம்பித்தேன். அந்த குழந்தைகளும் என்கிட்டக்க நன்னா பேசிட்டு. அப்புறம் நீங்கள் எங்கே போகிறேன்னு கேட்டேன். நான் ரியாதுக்கு போகிறேன்னு அவள் சொன்ன உடனே அப்புறம் ஃப்ளைட்டில் போய் ஏறி உக்காண்டோம். எப்போ என்ன ஹெல்ப்பு வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினா ஏறி உக்காண்ட உடனே அந்த குழந்தைகள் எங்கிட்ட ஒருக்காவும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு வேணுமா ரெண்டும் எங்கிட்ட கேட்டுட்டு போச்சு. நல்லபடியாக ரியாத் சேர்ந்துட்டோம். இறங்கின உடனே எனக்கு இறங்கியாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். என் மாப்பிள்ளை ஆனால் கரெக்டாக வந்துட்டாருங்க. இந்த நிகழ்வு எனக்கு மறக்க முடியாது லைஃப்பில். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணியாச்சு அப்படின்னு அமைதியாக இருந்துடாம அந்த அம்மா பதட்டமாகவே இருக்காங்களே, குழந்தைங்க கொடுக்கக்கூடிய ஆறுதல் மாதிரி வேற எதுவுமே கிடையாதுன்னு தெரிஞ்சு தான் குழந்தைங்களையும் அனுப்பி அவங்களோட பேச வச்சு அவங்க பதட்டத்தை குறைச்ச அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். குறள் 651. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9176583618. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா, பவ்யா and Srinitya.